Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஜினியரிங்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அதாவது 7.5 ரிசர்வேஷனில் வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாம் எப்படியாவது 7.5 உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எவ்வளோ காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, எவ்வளோ சாய்ஸ் வந்து கொடுத்துருக்காருன்னா 1769 சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. சரியா? அப்போ இவருக்கு வந்து காலேஜ் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இவரோட கட் ஆஃப் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 89 மார்க். கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 89 தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் இவ்வளோ சாய்ஸஸ் வந்து கொடுத்துருக்காரு. அப்போ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதுவுமே டவுட்டு தான். சரியா? எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிற சீட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பசங்க என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, எங்கேயாவது ஒரு பக்கம் நம்ம படித்தா போதும், தயவுசெய்து அந்த மாதிரி ஒரு தாட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து விட்டுருங்க. நீங்கள் 7.5ல் இருந்தீங்க அப்படின்னாலும் குறிப்பிட்ட காலேஜஸ் கொடுங்க. சரியா? கிடச்சிச்சு அப்படின்னா 7.5ல் படிங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட் கிராஜுவேட் இருக்கலாம் உங்களுக்கு, இல்லைனா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கலாம். சரியா? அதாவது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து 2 லிங்க் ஓப்பன் ஆகும். சரியா? அதாவது நீங்கள் 7.5ல் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரியும் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி 2 லிங்க் வந்து ஓப்பன் ஆகுதுல. அப்போ நீங்கள் 7.5ல் போடுங்க. சரியா? நான் அதில் போட வேணாம்னு சொல்லலை. இருந்தாலும் ஜென்ரலில் போட மறந்துடாதீங்க. ஜென்ரலில் போட்டுட்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து எந்தெந்த காலேஜஸில் வந்து லோ ஃபீஸு, எந்தெந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஐடியாஸ் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் எந்தெந்த காலேஜ் வந்து போடணும்னு எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சும்மா இன்ஜினியரிங் படித்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குரூப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காலேஜில் நம்ம படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஃபுல்லாக பிளைண்டாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜையும் தயவுசெய்து போடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸு, உங்களுக்கு பிடிச்சமான காலேஜு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஒரு முக்கியமான ஜோன், சரியா? சென்னை ஜோனோ இல்லை கோயம்புத்தூர் ஜோனோ இந்த மாதிரி முக்கியமான ஜோனில் இருக்க காலேஜை மட்டும் போடுங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லோ ஃபீஸ் இருக்க காலேஜை பார்த்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் கிடச்சிரும். அதனால் உங்களுக்கு அந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.